கார்த்திக் நாள் முழுவதும் மிகவும் குழப்பத்தில் இருந்தான். நந்தினி அண்ணான்னு கூப்பிடுறேன்னு சொல்கிறான். பாவம், படிக்கிற பொண்ணுக்கு என்ன தெரியும்? பார்ப்பவர்களை எல்லாம் அண்ணான்னு நினைப்பாள். ஆனால் என்னை அப்படி நினைக்கக்கூடாது. கார்த்திக், வாசு எங்கே? சார், வெளியே போயிருக்கார் சார். கார்த்திக் என்னிடம் சொல்லாமல் எதுக்கு வெளியே போகிறான்? உடனே வர சொல்லுங்க. வாசுவிற்கு ஃபோன் வந்ததும் உடனடியாக ஓடி வந்தான். கார்த்திக், காஃபி. வாசு, சார், நீங்கள் அவசரமாக கூப்பிட்டதா சொன்னாங்க. கார்த்திக், முதல்ல காஃபி. வாசு மனதில் எப்படியும் இந்த ஆள்கிட்ட மாட்டாமல் இருக்க முடியாது. அவசரமாக ஃபுல் ஸ்பீடில் காரை ஓட்டிட்டு வந்து பார்த்தா காஃபி வேணுமாம். இவ்வளவு பெரிய ஆஃபீஸ், இவருக்கு காஃபி போட நானே தான் வரணுமா என்று புலம்பிக் கொண்டே சென்றான். வாசு காஃபி போட்டு எடுத்து கொண்டு போனான். சார், காஃபி. கார்த்திக் வாயில் வைத்துவிட்டு, சூடா இல்லை, வேற காஃபி எடுத்துட்டு வா. வாசு சுட சுட எடுத்து வந்தால் சர்க்கரை ஜாஸ்தி, ஸ்ட்ராங்காக இருக்குது, பால் வாசம் வருது, கப் சரியில்லை என்று பல காரணம் சொல்லி பழி வாங்கினார். வாசு 9வது காஃபி எடுத்து கொண்டு சென்று கார்த்திக் டேபிள் மேல் வைக்க, என்னடா கையில் கொடுக்க மாட்டியோ? வாசு வெறுப்புடன், சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னை ஏன் இப்படி போட்டு எடுக்கிறீங்க? கார்த்திக், சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என்று காஃபியை வாயில் வைத்தான். வாசு தப்பித்தால் போதும் என்று நினைத்து, சொல்லுங்க சார். கார்த்திக், உன்னோட தங்கச்சி கிட்ட எனக்கு ஒரு விவரம் கேட்டு சொல்லு. வாசு மனதில் எண்ணெயில் தப்பிச்சு நெருப்புல விழற மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. ஏன் இந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது? கடவுளே, எனக்கு ஒரு பொண்ணை காண்பிச்சு அது கூட என்னை ஓடி போக வை. கார்த்திக், என்னடா பதிலே காணோம்? வாசு, சொல்லுங்க சார், கேட்டு சொல்லறேன். கார்த்திக், பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்? என்ன செய்தால் காதலனா ஏற்றுக்குவாங்க? வாசு, கேட்டு சொல்லறேன் சார், எனக்கு கூட உதவியாக இருக்கும். கார்த்திக், என்ன? வாசு, இல்லை சார், நானும் ரொம்ப நாளாக பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். உங்கள் உதவியால் எனக்கு கூட நல்ல விஷயம் நடந்தால் சரி. கார்த்திக், அப்படியா? அப்போ சரி, உனக்கு பாகிஸ்தான் பிரான்ஸில் வேலையை மாற்றி விடுறேன். புர்கா போட்ட பொண்ணுங்களை பார்த்து லவ் பண்ணு. ஆனால் என்ன, உயிரோட வருவியான்னு தெரியாது. வாசு, வேண்டாம் சார், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார், இப்படியே இருந்துடுறேன். வேணி, என்ன இந்த பிசாசு கூப்பிடுறான்? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹலோ. வாசு, எனக்கு ஒரு உதவி வேணும். வேணி, சிக்கிட்டாயா? எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணும். வாசு, முடியாது, இப்போதானே ஃபோன் வாங்கி கொடுத்தேன். வேணி, கட்டு என்று ஃபோனை வைத்தாள். வாசு மனதில் யோசித்தார். என்னோட காலேஜில் படித்து யாராவது பொண்ணுங்க ஃபோன் நம்பர் இருக்கா என்று ஃபோனில் அலசி ஆராய்ந்தான். எல்லாமே தடி பசங்க, கடங்காரங்களாக இருக்கானுங்க. இவனுங்க கிட்ட கேட்டால் வேணி கேட்குறத விட அதிகம் செலவாகுமே. ஆஃபீஸில் யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? சுற்றி 8 திக்கும் ஆண்களே இருக்கிறார்கள். ஆமாம், இந்த ஆளுக்கிட்ட ஆண்கள் சமாளிக்கிறதே கஷ்டம். இன்னும் பொண்ணுங்க வேற வேலைக்கு வந்தாங்கன்னா அவளுங்க இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிட்டு தினப்படி அலறதுக்கே தனி சம்பளம் கொடுக்கணும். அள்ளி தன்னுடைய ஆண் நண்பர்களுடன், டேய், நான் சொன்ன அடையாளம் தெரியுது இல்லை? அவள் நம்ம கூட காலேஜ் சேரக்கூடாது, இங்கே வந்து அப்ளிகேஷன் வாங்கக்கூடாது. சரிடி, காலேஜ் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டா கூட ஏதாவது செய்து அவளை உள்ளே நுழைய முடியாமல் செய்திடணும். ஆனால் கால் கடுக்க நின்று காத்திருந்து நந்தினி வராமல் போக கவுண்டர் க்ளோஸ். இனிமே விண்ணப்பம் கிடைக்காது. அள்ளி, அப்பா, அவள் வரலை, இனி எனக்கு கவலை இல்லை. அவள் வந்தா உனக்கென்ன இவ்வளவு சிரமப்படறே? அள்ளி, சொன்னால் புரியாது எனக்கு. சரியா, அவள் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. அவள் என்னை விட மட்டம்தான். காட்டுவாசி. அவள் உனக்கு சொந்தமா? அள்ளி, இல்லை, எங்கள் வீட்டு வேலைக்காரி என்றவள் மனதில் அவளை அப்படியே எனக்கு வேலைக்காரியாக்கி அடிமையாக வச்சிருக்கணும். இல்லைனா என்னை தாண்டி போயிடுவா. வேலைக்காரியா? அள்ளி, ஆமாம், அவள் ஒரு அசிங்கம். நம்ம கூட அவள் படித்தா நம்ம ஸ்டேட்டஸ் என்னவாகும்? வேலைக்காரி கிளாஸ்மேட்டுன்னு சொல்லுவாங்க. உடனே ஒருவன் உடலை சிலிர்த்து குலுக்கினான். ஐயே, எனக்கு குமட்டுது. அவளுக்கு எப்படி இங்கே படிக்கிற அளவுக்கு வசதி வந்துச்சு? அள்ளி, அவளுக்கு ஆண் நண்பர்கள் அதிகம். கொஞ்சம் கசமுசா செய்து பணம் நிறைய வச்சிருக்கா. அவளுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா முதல்ல பிரின்சிபால் கிட்ட நான் சண்டைக்கு போயிடுவேன். ஆமாம், நானும் தான். இவளால் நம்ம காலேஜ் மானம் போயிடும்.
இவர்கள் அனைவருமே பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகள். அவர்கள் வீட்டில் பணம் கொடுத்து சீட் வாங்கிவிட்டனர். அவர்களுக்கு என்ட்ரன்ஸ் ஒரு கண் துடைப்பு தான். ஆனால் அல்லி கொஞ்சம் நன்றாக படிப்பாள். அவளுக்கு என்ட்ரன்ஸ் தேர்வு பற்றிய பயமில்லை. இவர்கள் யாருக்கும் தெரியாது நந்தினியின் விண்ணப்பம் பூர்த்தியாகி காலேஜ் ஆஃபீஸ் டேபிள் மேல் இருக்கிறது என்று. நந்தினி கார்த்திக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் கார்த்திக் ஃபோன் எடுத்து பேசவில்லை. அவள் அவனை அண்ணன் என்று கூப்பிட்டு விடுவாளோ என்று பயந்தாள். மெசேஜ் அனுப்பினாள். பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் உங்கள் ஓனர் வீட்டில் இருந்த ரூமில் வச்சிட்டேன். கார்த்திக் ஃபோன் செய்தான். அவள் மட்டும் அண்ணான்னு கூப்பிட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். விஷ்ணு, டேய், நீ லவ் பண்ணுறதும் போதும் தினமும் எனக்கு முள்ளில் நடக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக், அப்போ விடு, அவளுக்கு அண்ணனாவே இருந்துட்டு போகிறேன். விஷ்ணு, போதும்பா, நானே அவளை சமாதானம் செய்து உன்னை மாமான்னு கூப்பிட வைக்கிறேன். ஆளை விடு சாமி. கார்த்திக் ஃபோனை வைத்துவிட விஷ்ணு மரியாதை தெரியாத பையன் என்றவளிடம் அவளுடைய அசிஸ்டன்ட் மேடம், இந்த ஷாட்டில் ஹீரோ ட்ரெஸ் இப்படி செய்திடலாமா? விஷ்ணு எரிச்சலுடன், எல்லோருக்கும் சாமியார் ட்ரெஸ் போட்டுவிடு. அம்மா தாயே, நான் இப்போ கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு என்னை தொந்தரவு செய்யாது. புது கான்செப்ட் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இருக்கிற வேலையை பாரு என்று அவளுடைய ஆஃபீஸ் விட்டு சிட்டாக பறந்தாள். வரும் வழியெல்லாம் எப்படி நந்தினியை ஹேண்டில் செய்வது என்று யோசித்து கொண்டே வந்தாள். ஊருக்கே வகை வகையாக டிசைன் செய்து துணி விற்கிறேன். ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை எப்படி டிசைன் செய்து கார்த்திக் வலையில் சிக்க வைக்க போறேன்னு தெரியலையே. கார் மெல்ல கார்த்திக் வீட்டுக்குள் நுழைந்தது. விஷ்ணு இறங்கி வேகமாக வந்து பாப்பாவிடம், நந்தினி எங்கே? பாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. விஷ்ணு சந்தோஷமாக தானே இருந்தா? பாப்பா, ஆமாம், எப்பவும் போல தான் இருந்தாங்க. அவங்க ரூமுக்கு போனாங்க. அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க. விஷ்ணு, சரி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற எல்லோரையும் கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு நந்தினி அறைக்குள் சென்றாள். அவளுடைய அப்ளிகேஷன் பூர்த்தி செய்து வைத்திருந்தாள். டிராயிங் போர்டில் ஒரு ட்ரெஸ் டிசைன் செய்து கொண்டிருந்து விட்டு பாதியில் விட்டு போயிருந்தாள். விஷ்ணு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள். எப்படி இந்த பொண்ணு இவ்வளவு நுணுக்கமாக வரைகிறாள்? இதை எப்படி முடிக்கப் போகிறாள் என்ற ஆர்வம் எழுந்தது. விஷ்ணு ஹாலில் கூடியிருந்த அனைவரையும் பார்த்து, பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு சின்ன பொண்ணு வருது தானே, அது நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவும் சொதப்பிடாமல் என்னோட பிளான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அந்த பொண்ணை நம்ம தம்பி கார்த்திக் கல்யாணம் செய்துக்கிட்டா அவங்க எல்லோருக்கும் ஒரு வீடு கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பொண்ணு சின்ன பொண்ணு, நீங்கள் எதுவும் உளறி அது மனசை கலைச்சிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் என்று கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்பினார். மறுநாள் காலை நந்தினி கார்த்திக் வீட்டுக்கு வந்ததும், முருகேஷ், உங்கள் அப்ளிகேஷன் காலேஜில் உங்கள் மாமா கொடுத்துட்டார். நந்தினி, யார் என்னோட மாமா? முருகேஷ், கார்த்திக் சார் தான். நந்தினி, அவர் எப்போவிலேருந்து என்று பேசி முடிப்பதற்குள் தோட்டக்காரர் வந்து, அம்மா, முதலாளி அம்மா, உங்கள் மாமா கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச பூ எதுன்னு. அவருக்கு தெரியலை, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ அதை கேட்டு தோட்டத்தில் வைக்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர ஒரே பொண்ணு நீங்கள் தான். நந்தினி, மறுபடியும் மாமாவா? பாப்பா, வாமா, உங்கள் மாமா இன்னைக்கு சமைச்சது உனக்கு பிடிச்ச ஐட்டம்னு சொன்னார், வந்து சாப்பிட்டு பாரு. நந்தினி, போதும் நிறுத்துங்க, அவர் என்னோட மாமா இல்லை. முருகேஷ், அப்படியா? உங்கள் மாமானு தானே முதலாளிக்கிட்ட சொல்லி வச்சிருந்தார். ஆமாம், அப்படித்தானே அறிமுகம் செய்து வைத்தார். பாப்பா, முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. உடனே கூட்டமாக அனைவரும் பேசிக்கொண்டனர். முதலாளி அம்மா கோபக்காரங்க, கார்த்திக் சார் பொய் சொன்னார்னு தெரிஞ்சா போச்சு, என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. அவருக்கு வேற கால் அடிபட்டு இருக்கு, வெளியே போக சொல்லிட்டா என்ன பண்ணுவார்? ஆனாலும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது தானே. இந்த பொண்ணு வேற நல்ல பொண்ணா இருக்கு. கார்த்திக் சார் நல்லவர், ஆனாலும் அவர் மேலே இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடுச்சுன்னா பாவம், என்ன பண்ணுவார்? சுற்றி அனைவரும் பேச பேச நந்தினிக்கு குழப்பமாக இருந்தது. முதலில் அடிபட்டத்துக்கு வைத்தியம் செய்ததாக தானே சொல்லி இருந்தார். எப்போ மாமான்னு சொன்னார்? நான் கிளம்பிய பிறகு என்ன உறவுன்னு கேட்டு இருப்பார்களோ? ஒருவேளை நான் அடிக்கடி வருவதை பார்த்து யாரும் எதுவும் தவறாக நினைக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லி இருப்பாரோ?
ஏன் மாமான்னு சொல்லணும்? ஒருவேளை அவங்களுக்கு கார்த்திக் உறவுகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தா திடீரென்று வந்த என்னை என்னென்னு சொல்ல முடியும்? அதனால தான் அப்படி சொல்லியிருப்பார். அதனால்தான் யாரும் தன்னை தவறாக பேசாமல் சாதாரணமாக பேசி பழகுகிறார்களோ? கேள்வியும் தானே கேட்டுக்கொண்டு பதிலும் தானே சொல்லிக்கொண்டு அந்த பதிலுக்கு தானே சமாதானமாகி கொண்டாள். புதிதாக உறவு சொல்லி அழைப்பது என்னவோ போல இருந்தது. தன்னால் கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்றது மட்டுமே முதல் எண்ணமாக இருந்தது. நந்தினி, ஹலோ இருங்க, அவர் என்னோட மாமாதான். இப்போ இல்லைன்னு சொன்ன. நந்தினி, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். நாங்கள் நம்ப மாட்டோம். முதல்ல முதலாளி அம்மா கிட்ட சொல்லணும். நந்தினி, அவர் என்னோட மாமாதான்னு சொன்னேன் தானே. எப்படி மாமா உறவு சொல்லுங்க? நந்தினி, எங்கள் அம்மாவோட அப்பாவோட தம்பியோட பேரன். அப்போ முறை பையனா? நந்தினி அதிர்ச்சியானாள். முறை பையனா? நெருப்புன்னு சொன்னால் சுடவா போகுது? பாப்பா ஃபோன் பண்ணி மாமான்னு கூப்பிடுங்க, நாங்கள் ஒப்புக்கிறோம். நந்தினி ஃபோன் செய்தாள். எடுக்கக்கூடாது என்று மனதில் வேண்டினாள். கார்த்திக் ஃபோன் வந்ததும் எடுத்து பேச மனது துடித்தது. ஆனால் ஒரு பயம். அண்ணன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுறது? ஃபோன் ரிங் ஆகி நின்றது. நந்தினி அவர் ஃபோனை எடுக்கலை. பாரு, இப்போ கூட மாமான்னு கூப்பிடாம அவருன்னு சொன்னாங்க. ஆமாம், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இருங்க, நான் முதலாளி அம்மாவுக்கு சொல்லறேன். நந்தினி, ஏங்க அவர் மாமா ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லறேன் தானே, ஏன் நம்ப மாட்டேங்கிறேங்க? அதற்குள் ஒருவன் ஃபோனில், அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க தானே, கார்த்திக் சாரோட உறவுன்னு ஒரு பொண்ணு. விஷ்ணு ஃபோனில், டே எதுவும் சொதப்பிடாதீங்கடா, அவங்க இன்னைக்கு சொன்னாங்க கார்த்திக் சார் அவங்க மாமா இல்லையா. நந்தினி ஃபோனை வாங்கி, இல்லை மேடம், அவர் என்னோட மாமா தான். விஷ்ணு, என்னாச்சு நந்தினி, ஏதாவது பிரச்சனையா? கார்த்திக் அந்த மாதிரி பொய் எதுவும் சொல்ல மாட்டானே. உனக்கும் அவனுக்கும் சண்டையா? இது அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஃபோன் ஹோல்டுக்கு போனது. நந்தினிக்கு பதற்றமாக இருந்தது. அதற்குள் விஷ்ணு, டே இம்ச, உன்னோட பொண்டாட்டி தான் லைனில் இருக்கா, ஒழுங்கா பேசு என்று ஃபோனை கனெக்ட் செய்தாள். கார்த்திக்கின் மென்மையான குரல் அவள் காதில் நுழைந்தது. ஹலோ. நந்தினி மாமா என்றதும் கார்த்திக் உடல் நடுங்கியது. மனம் பூரித்தது. சிலிப்புடன் குட்டி என்றாள். நந்தினி கோபத்தின் உச்சிக்கு சென்றாள். காலையிலிருந்து எத்தனை முறை ஃபோன் செய்தேன், ஒரு முறை கூட எடுத்து பேசவே இல்லை. விஷ்ணு, அதனால தான் கோபத்தில் கார்த்திக் உன்னோட மாமா இல்லைன்னு சொன்னியா? கார்த்திக், சாரி குட்டி. நந்தினி, சரி, நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். கார்த்திக், சரி. விஷ்ணு, சரி, சமாதானம். இப்படி ஒன்றுமில்லாத விஷயத்தை அங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அந்த வெட்டி பசங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுறேன். உடனே நந்தினி பதறினாள். அவங்க எதுவும் தப்பாக பேசலை, நீங்கள் அவங்க மேலே கோபப்படாதீங்க. விஷ்ணு, நீ முதல்ல ஃபோனை அவனிடம் கொடு. விஷ்ணு ஏதோ பேசி ஃபோன் வைத்தாள். எல்லோரும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்றதும் அனைவரும் எங்களை மன்னிச்சிடுங்க என்று நந்தினி முன் தலை கவிழ்ந்து நிற்க நந்தினிக்கு என்னவோ போல இருந்தது. ஐயோ, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? இப்படி செய்யாதீங்க. இல்லை, நாங்கள் தப்பு செய்தோம், அதனால் எங்கள் மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். நந்தினி, நான் சின்ன பொண்ணு, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மன்னிச்சாதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நந்தினி, ஆளை விடுங்க, உங்கள் எல்லோரையும் மன்னிச்சிட்டேன், நான் போகிறேன் என்று வாசலை நோக்கி ஓட, அம்மா இங்கே வராமல் இருந்துடாதீங்க, அப்புறம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எங்களை மன்னிக்கலைன்னு நினச்சிக்குவோம். நந்தினி வருவேன் என்று சென்றே விட்டாள். அல்லி அன்று நந்தினி காலேஜ் வராததை நினைத்து சந்தோஷத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தாள். நந்தினி மரகதம் அறையில் அமர்ந்து கொண்டு அவளுடன் பேசி கொண்டிருந்தாள். அல்லி அவளை சீண்ட நினைத்து, அம்மா, நந்தினி ஏன் இன்னைக்கு காலேஜ் வரலை? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்ளிகேஷன் தருவாங்க, இன்னைக்கே அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். நந்தினி அமைதியாக இருந்தாள். மரகதம், நந்தினி காலேஜ் அப்ளிகேஷன் போட்டுட்டதானே? அல்லி, இல்லையே, நான் அங்கேயே தான் இருந்தேன். நந்தினி காலேஜ் வரவே இல்லையே. நந்தினி, அம்மா அப்ளிகேஷன் போட்டுட்டேன். அல்லி, எந்த காலேஜ்? நந்தினி காலேஜ் பேரை சொன்னாள். அல்லி பெரிதாக வாய்விட்டு சிரித்தாள். அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு பொய் சொல்லி சமாளிக்கிறியா? நந்தினி, அம்மா நான் பொய் சொல்லலை. அல்லி, அப்போ காலேஜ் எங்கே இருக்கு சொல்லு. காலேஜ் கட்டடம் என்ன கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும்? முதல்ல என்ன பிளாக் இருக்கும்? ஆஃபீஸ் எந்த பக்கம் இருக்கும்?
நந்தினி இது எதுக்குமே பதில் தெரியாததால் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அல்லி, அம்மா பார்த்தீங்களா, நந்தினி நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கான்னு. நான் அங்கேயே தான் இருந்தேன், அவள் வரவே இல்லை. எப்படி அப்ளிகேஷன் போட்டு இருப்பா? மரகதம், நந்தினி காலேஜ் போகலையா? ஏன் அமைதியாக இருக்கே? நந்தினி, அம்மா நான் பொய் சொல்லலை, நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து நடந்தாள். அல்லி, அம்மா பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அவள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடும்னு கிளம்பிட்டா. மரகதம் நந்தினியை நினைத்து கவலையடைந்தாள். பாவம், குழந்தை மனதில் என்ன வைத்திருக்கிறாளோ என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது ஒரு சிறுவன் உள்ளே நுழைந்தான். அம்மா, ஏன் அக்காவோட ரூமை வேற யாருக்கோ கொடுத்துட்டீங்க? இது சரியில்லை என்று அல்லிக்கு நடந்த கொடுமையை விசாரித்து கொண்டே வந்தவன் அல்லியை கட்டி கொண்டான். மரகதம், வா வா ஆசிஸ், நான் உனக்கு நந்தினியை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவ உன்னோட சொந்த அக்கா, அம்மா தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த அக்கா என்று அவனிடம் கையை நீட்டினாள். ஆசிஸ் அவள் கையை தவிர்த்து, தேவையில்லை, பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப திமிர் பிடித்தவளாக இருப்பாள் போல இருக்கு. முதல்ல அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. எங்கிருந்தோ திடீர்னு வருவாள், அவளை நாங்கள் ஏற்றுக்கணுமா? அப்போ இத்தனை வருஷமாக உங்கள் கூடவே இருக்கோமே, புதுசாக ஒருத்தவங்க வந்தால் எங்களை வெளியே அனுப்பிடுவீங்களா? மரகதம், டேய் பொறுமையாக பேசுடா, அவள் காதில் விழுந்தா சங்கடப்படுவாள். பாவம்டா, இத்தனை நாளாக அவள் இங்கே இருக்காததுக்கு காரணம் நான். அவளை தொலைச்சிட்டேன். ஆசிஸ், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அவள் இந்த வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் அக்கா ரூமுக்கு நேராக வந்து உட்கார்ந்துடுவாளா? அவளை வெளியே அனுப்புங்க. மரகதம் தன்னுடைய மகனின் மனப்பான்மையை நினைத்து கவலை அடைந்தாள். நந்தினியை அவன் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கோபத்தோடு அவனை அணுகினாள். என்ன பேசுகிறே? அவள் இந்த வீட்டு இளவரசி, அவளை வெளியே அனுப்ப முடியாது. உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அது அவளுக்கும் இருக்கு. மரியாதையாக பேசி அவளை அக்காவை ஏற்றுக்கப்பாரு, இல்லைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆசிஸ், அம்மா அவளுக்காக என்னை திட்டுவீங்களா? மரகதம், அவளுக்காக திட்டலை, உன்னோட அணுகுமுறை சரியில்லை, அதை சரி செய்யணும், அதுக்காக உன்னை கண்டிக்கிறேன். அல்லி, அம்மா கோபப்படாதீங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரியும், நான் அவனுக்கு சொல்லித்தரேன். மரகதம், அல்லி, ஆசிஸ் உங்கள் 2 பேருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நந்தினியை உங்களில் ஒருத்தியை பார்த்து பழகுங்க. அவளை வித்தியாசமாக பார்த்தால் உங்கள் 2 பேருக்கும் புத்திமதி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருப்பேன். அல்லி கொஞ்சம் அதிர்ந்தாள். அவளுக்காக தன்னை அம்மா கண்டித்தது குறித்து வேதனை அடைந்து, நான் தப்பு செய்திருந்தால் மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு ஆசிஸை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். மரகதம், இந்த குழந்தைகளை என்ன செய்யட்டும்? அல்லி மேல் வைத்திருக்கும் பாசத்தில் கொஞ்சமாவது நந்தினி மேல் காட்டக்கூடாதா? நான் கூட நந்தினியை பார்த்ததும் தொலைந்த அக்கா கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 பேரும் அவளை விரோதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆசிஸ் நந்தினி அறைக்குள் நுழைந்து, ஏய் வெளியே போ, எங்கள் அக்கா ரூம் இது. நந்தினி அவனை பார்த்தாள். சிறுவனாக இருந்து வாலிபனாக மாறும் வயதுக்கே உண்டான துடிப்புடன் தான் அவனுடைய சொந்த அக்கா என்று மனதில் நினைக்க தெரியாத அல்லி மேல் ஆழமான அன்புடன் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை எதிர்க்கும் நோக்கத்துடன் நின்றான். நந்தினி, அல்லி உனக்கு அக்கா, ஆனால் நானும் உனக்கு அக்கா. ஆசிஸ், எனக்கு இந்த அக்கா தேவையில்லை, உன்னை எனக்கு பிடிக்கலை. காட்டுவாசி. நந்தினி இந்த வார்த்தையை கேட்டதும் வருத்தப்படும் நந்தினி இவள் இல்லை. முன்பு இந்த தம்பிக்காக பிடித்ததை வாங்கி கொடுத்து அவனுக்கு வேலைக்காரி போல உபசாரம் செய்து அவனுடைய பாசத்தை வாங்க பிரயத்தனப்பட்ட அக்கா இவள் இல்லை. நந்தினி ஓங்கி ஒரு அறை விட்டாள். ஆசிஸ் எதிர்பாராத இந்த அறையில் ஆடி போனான். ஆனாலும் புது ஆண்மகன் ஆதலால் அவன் ஈகோவை தீண்டிய அவளை வெறுப்புடன் திருப்பி அடிக்க ஓங்கினான். நந்தினி அவன் கையை லாபகமாக பிடித்து இழுத்து திருப்பி முதுகில் முழங்கையால் ஓங்கி ஊன்றினாள். ஆசிஸ் வலியில் துடித்து தரையில் விழுந்தான். ஆனாலும் சத்தமிட முடியவில்லை. ஒரு ஆண் பெண்ணை விட பலவீனமானவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் வலியை தாங்கிக் கொண்டு உடலை சிலப்பிக் கொண்டு எழுந்து மறுபடியும் நந்தினியை தாக்க முயற்சித்தான். அவனை எழ முடியாமல் முழங்காலில் பலம் கொண்டு உதைக்க அவன் கவிழ்ந்து விழுந்து மூக்கு உடைந்து இரத்தம் வலிய ஆரம்பித்தது.
நந்தினி அவன் கையில் சிறு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து, தம்பி ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே பொறுமையாக யோசி. நான் உன்னோட சொந்த அக்கா. நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கேன். இது என்னுடைய வீடு. அதனால் உன்னோட வாளை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருந்தால் சேதாரம் கம்மி. இல்லைனா உன்னோட அக்கா முகத்தில் வார்த்தை இல்லை கோடு போட்டு கதை எழுதிடுவேன் என்று அவனை அறையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு கதவை தாளிட்டாள். ஆசிஸ் வலி தாங்க முடியாமல் அவனுடைய அறைக்கு சென்று அடைந்து கொண்டான். நந்தினி அவளுடைய லேப்டாப் எடுத்துக்கொண்டு 3 நாட்களுக்கு முன் வாங்கிய ஷேர் நிலவரம் தெரிந்து கொள்ள திறந்தவள் ஆச்சரியத்தில் விழி விரித்து உறைந்தாள். அவளுடைய ஷேர் மதிப்பு பல மடங்கு ஏறி இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் விற்று பணத்தை தன்னுடைய அக்கௌண்டில் மாற்றிக்கொண்டாள். உடனடியாக கார்த்திக்கு ஃபோன் செய்தாள். அவனுடைய வசீகர குரல் ஃபோன் வழியாக வழிந்தது. ஹலோ. ஒரு நிமிடம் அவள் அந்த குரலில் மயங்கி பேச மறந்தாள். கார்த்திக் பதில் வராததை உணர்ந்து பதறி குட்டி என்றான். நந்தினி சுயத்துக்கு வந்து, அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு. கார்த்திக் ஆமாம், அவனுக்கு தெரியும் அடுத்து என்ன சொல்ல போகிறாள் என்று. அதற்காக தானே 2 நாட்களாக இரவு பகல் பாராமல் உழைத்தான். நந்தினி அது பெரிய அளவில் வளர்ந்துடுச்சு. கார்த்திக் மகிழ்ச்சியாக அப்படியா? நந்தினி ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டேன். கார்த்திக் அப்படியா? அப்போ நீ ஒரு பணக்காரின்னு சொல்லு. நந்தினி ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கி தரேன். கார்த்திக் என்ன வேணும் யோசித்தான். நந்தினி நான் நாளைக்கு ஷாப்பிங் போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். கார்த்திக் ஓகே, நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அது நல்லா இருக்கும். நந்தினி அப்படியா? அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. கார்த்திக் ஏன்னா நீ நல்ல பொண்ணு, பொறுமையானவள், புத்திசாலி, அன்பானவள், மென்மையானவள், தைரியமானவள், புலிக்குட்டிக்கு அம்மா, படிக்காத டாக்டர், பெரிய பிஸ்னஸ் பண்ண போறீங்க. இன்னைக்கு நீங்கள் பணக்காரங்க. நந்தினிக்கு கேட்க கேட்க இந்த மாதிரி என்னை யாருமே சொல்லியதில்லை. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஃபேஷன் தெரியும். நான் உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு தெரியும். அப்புறம் கொஞ்சம் ஆளுக்கு ஏற்றது போல் செலக்ட் பண்ண தெரியும். அப்புறம் கலர்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்குது. கார்த்திக் சிரித்து கொண்டே அம்மாடி, உனக்கு நிறைய திறமை இருக்கும் போல் இருக்குது. நந்தினிக்கு ஆமாம், நீங்கள் மட்டும் முழு நீளம் என்னை பற்றி பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் நானும் கொஞ்சம் எடுத்து விட்டேன் என்றதும் இருவரும் சிரித்தனர். கார்த்திக் நைட்டு வீட்டுக்கு வரியா, சேர்ந்து சாப்பிடலாம். நந்தினி ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க. கார்த்திக் 5 நிமிஷம் வந்துடுவேன். நந்தினி ஆனால் எங்கள் வீட்டு வண்டுகளை சமாளிக்க எனக்கு 5 நிமிஷம் பத்தாது. சும்மா குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் என்று ஃபோன் வைத்தாள். இங்கு இருக்கும் இறுக்கமான சூழ்நிலையை விட கார்த்திக் கூட சாப்பிடுவதை விரும்பினாள். கார்த்திக் காரிலிருந்து இறங்கி சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வாசலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஞாபகம் வந்தவனாங்க, முருகேஷ் டேனியை கட்டி வச்சிருக்கீங்களா? முருகேஷ் கட்டி தான் இருக்கு. அங்கு நந்தினி அறையை விட்டு வெளியே வந்தாள். வீட்டில் இருக்கும் அனைத்து ஜந்துக்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தது. நந்தினி அவர்களை தாண்டி வாசல் நோக்கி போக, முருகன் நந்தினி வா, இப்படி உட்காரு. அல்லியோட திறமைகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. பாரு, அனிதா கூட எப்படி படிப்பில் சுட்டியாக இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நந்தினிக்கு அதை கேட்டதும் குமட்டியது. அப்பா கொஞ்சம் வயிறு சரியில்லை, வாந்தி வருவது போல இருக்கு. அதனால் வெளியே காத்தாட நடந்துட்டு வரேன். காந்திமதி இருட்டு நேரத்தில் எதுக்கு வெளியே போகிற? உங்கள் ஊர் மாதிரி சுத்த முடியாது. எவனாவது வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? நந்தினி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. காந்திமதி பாத்தியாடா எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு. முருகன் பாட்டி சொல் பேச்சு கேளு. உங்கள் ஊரில் சுற்றியது போல சுற்றக்கூடாது. நந்தினி அப்பா உள்ளேயே இருந்தால் வாந்தி வரும் போல இருக்கு. அல்லி என்ன சாப்பிட்ட? எங்கள் கூட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டா வாந்தி வராதே. நாங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கோம். அனிதா அவள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றா. வனஜா மகளுக்கு ஒத்தாக எப்பவும் வெளியே சாப்பிட்டா இப்படி தான் ஆகும். நந்தினி வீட்டில் தான் சாப்பிட்டேன். முருகன் எங்கே? ஒரு நாள் கூட எங்கள் கூட நீ உட்கார்ந்து சாப்பிட்டதை நான் பார்க்கவே இல்லை. நந்தினி ஆமாம், நீங்கள் யாருமே அம்மா கூட உட்கார்ந்து சாப்பிட்டதை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன், அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னா ஒதுக்கி வச்சுக்கிறீங்களா? முருகன் என்ன பேசுகிற? நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதே. நந்தினி அப்போது நான் எதுவும் பேசலை என்று வெளியே கிளம்பினாள். அல்லி அப்பா கொஞ்சம் கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க.
காந்திமதி, ஆமாம், கோபப்படாதே. வனஜா, நம்ம வீட்டு பொண்ணு, கோபப்படாதே. இவர்கள் சொல்ல சொல்ல கோபமே இல்லாதவனுக்கு கோபம் வந்தது. அவளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. அல்லி மனதில் சந்தோஷப்பட்டாள். அப்பா, அவள் ராத்திரி முழுக்க பசியில் என்ன செய்வாள்? இருங்க, அவளை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லறேன் என்று நந்தினி போன பக்கம் போனாள். அவளுடைய எண்ணம் அவளை சமாதானப்படுத்துவது இல்லை. அவள் எங்கே போகிறாள் என்று பார்த்து மேலும் முருகனுக்கு அவள் மேல் ஆத்திரம் வர வைப்பதுதான். நந்தினி கார்த்திக் வீட்டு வாசலை நெருங்கியதும் கார்த்திக் அவளுக்காக வெளியே காத்திருந்தான். நந்தினி அவனுடன் சிரித்து பேசி கொண்டிருக்க திடீரென கார்த்திக் அவர்கள் வீட்டுக்கு வெளியே யாரோ வருவது போல தோன்ற நந்தினியை வீட்டு கேட்டுக்கு உள்ளே இழுத்து காம்பவுண்ட் சுவருக்கு பின்னால் அவளை மறைத்து அவனும் மறைந்து கொண்டான். அல்லி எங்கே போனாள்? அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டா? குரங்கு மாதிரி மரத்தில் தாவிட்டாளா? அவள் பேச்சு குரல் நன்றாக இவர்களுக்கு கேட்டது. அல்லி, நந்தினி, நந்தினி சத்தமாக அழைத்தாள். நந்தினி வாயை திறக்க கார்த்திக் அவள் வாயை அழுத்தி மூடினான். கார்த்திக் நந்தினி காதருகே நெருங்கி அவள் காதில் சத்தம் போட்டா நீ இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிடும். நந்தினி, அதனால என்ன? கார்த்திக், உனக்கு பயமா இல்லையா? நந்தினி, ஏன், நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? கார்த்திக் அவன் பிடியை தளர்த்தினான். அவள் அல்லி மறுபடியும் நந்தினி, நந்தினி என்று அழைக்க நந்தினி தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு கொஞ்சம் கணீர் குரலில் காம்பவுண்டுக்குள் மறைந்து கொண்டு, யாருமா என்னோட வீட்டு வாசலில் நந்தினியை வித்துட்டு இருக்கிறது? நேரங்காலம் தெரியாமல் போமா அந்த பக்கம் என்றதும் அந்த கரகர குரலில் அல்லி கொஞ்சம் பயந்தாள். அல்லி தைரியத்தை வரவைத்து கொண்டு சுற்றி பார்த்தாள். யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை. குரல் மட்டும் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து, நந்தினி இந்த பக்கம் வந்தாளா? நந்தினி, டேய், இன்னைக்கு ராத்திரி காளிக்கு நரபலி கொடுக்க ஆள் கிடைக்கலன்னு சொன்னியே, புடிடா அந்த பொண்ணை என்று அதே குரலில் மிரட்ட அல்லி நடுங்கி அவ்விடம் விட்டு ஓடிப்போனாள். கார்த்திக், நந்தினி இருவரும் சிரித்தனர். கார்த்திக் அவளுடைய சிரிப்பை நெருங்கி நின்று ரசித்தான். அவள் குலுங்கி சிரித்ததில் முகத்தில் விழுந்த முடி கற்றைகளை ஒதுக்கிவிட்டான். அவள் குழந்தை போன்ற மாசில்லா முகத்தை ஏந்தி கொண்டான். அவனுக்குள் பொங்கிய ஆசைகளை அடக்கி கொண்டு அவளை விட்டு விலகி, வா உள்ளே போகலாம் என்று அழைத்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.